வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். அக்கா கல்யாண ஆர்டருக்காக பாண்டிச்சேரி கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அமிர்தா சொல்றாங்க, இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நானும் உங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேம்மா அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல அமிர்தா, நீ வீட்டுல இருக்கிறவங்கள நல்லா பாத்துக்கோ, குறிப்பா நிலா பாப்பாவை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஜெனிட்டையும் நீ வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கிச்சன்ல அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. எழில் சொல்றாரு, எதை பத்தியும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்றாரு. நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம், எங்களை பத்தி நீ கவலைப்படாதம்மா, உன்னோட வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுமா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா, செல்வி, அவங்க கீழே வேலை பார்க்குற லேடிஸ் எல்லாருமே இப்போ பாண்டிச்சேரி போயிடுறாங்க. இது என்னக்கா ஹோட்டலா இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. முன்னாடிலாம் கோவில் மண்டபம்னு பிடிச்சி கல்யாணம் வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ என்னடானா இவ்வளோ பெரிய பில்டிங்ல எல்லாம் பிடிச்சி கல்யாணம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க செல்வி. ஆமா செல்வி, இங்கேயே உள்ள தங்குறதுக்கு நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பழனிசாமிக்கு பாக்கியா கால் பண்றாங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. இப்போ ஒருத்தர் வந்து உங்களை மீட் பண்ணுவாரு, நீங்க தங்குற இடத்த வந்து காமிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல இப்போ பழனிசாமி அங்க வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு சுதாகரை மீட் பண்றாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி புகழ்ந்து பேசிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒற்றுமை தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. வேற யாரும் புகழ மாட்டாங்கப்பா, அதனால நம்மளே பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு அவரோட ஃப்ரெண்டு. சரி, உனக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கேக்குறாரு. தூக்கி வளர்த்த பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம், நம்ம கல்யாணத்தை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. சும்மா இருந்தாலும் அம்மா விட மாட்டாங்களே அப்படின்னு கேக்குறாரு அவரோட ஃப்ரெண்டு. அதெல்லாம் பெரிய கதைப்பா, 3 நாளுக்கு அப்புறம் 6ஆம் முறை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி அங்க இருந்து போயிடுறாரு. கல்யாண பேச்சு எடுத்தாலே இவன் எஸ்கேப் ஆயிடுறானே அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு நினைக்கிறாரு. அடுத்ததா பாக்கியாவை அவரோட ஃப்ரெண்டு சுதாகர் ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு பழனிசாமி. என்னது இந்த மாவா சமைக்க போகுது அப்படின்ற மாதிரி சுதாகர் பாக்குறாரு. சுதாகரோட ஒய்ஃப் இப்போ பாக்கியாட்ட லிஸ்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்ன சமைக்கணும்ன்றதுக்கான லிஸ்ட் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஹல்தி மெகந்தி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், ஒரு 150 பேருக்கு நீங்க சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே சமையலை பத்தி குறை சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நல்லபடியா பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. பாக்கியா இப்போ செல்வியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சுதாகரோட ஒய்ஃப் இப்போ பழனிசாமிகிட்ட கேக்குறாங்க, உண்மையாவே இவங்க நல்லா சமைச்சிருவாங்களானே அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா மேடம் சமைச்சு கொடுத்து நானே நிறைய தடவை சாப்பிட்டிருக்கேன், அவ்வளவு அருமையா சமைப்பாங்க அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. வீட்டுல சமைக்கிறது வேற, இந்த மாதிரி பெரிய கல்யாணத்துல எல்லாம் வந்து சமைக்கிறது வேறனே அப்படின்னு சொல்றாங்க அவங்க. பழனிசாமி சொல்றாரு, உங்களுக்கு சந்தேகமே வேணாம், பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, நான் நல்லபடியா செஞ்சு முடிப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மேடம் அருமையா சமைப்பாங்க, சாப்பிட்டவங்க எல்லாருமே பாராட்ட தான் போறாங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. இதுக்கிடையில பாக்கியா இப்போ கேட்டரிங் ஆர்டர் எடுத்திருக்கிற அதே கல்யாணத்துக்கு கோபியும் ராதிகாவும் கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. கார்ல இளையராஜா சாங்ஸ் போட்டு கூடவே சேர்ந்து சந்தோஷமா பாட்டு பாடி வந்துட்டு இருக்கிறாரு கோபி. என்னதான் இருந்தாலும் 80s 90sல வந்த இளையராஜா சாங்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவருக்கு ராகதேவன் பேர் இருக்க, இசைஞானின்னு கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.